வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்தது. இது தமிழ் சினிமா மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் ஜாமீன் மனு காவல்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகான் மகன் ஜாமீன் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முகப்போர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவருக்கு கைபேசி செயல் மூலம் கஞ்சா மற்றும் மெத்தபைட் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் ஜே நகர் போலீசார் கைது செய்யப்பட்டாங்க. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் கடத்ததில் நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் அலிகான் துக்ளக் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. ஜே நகர் போலீசார் துக்ளக்கை டிசம்பர் 4ஆம் தேதி கைது செய்தனாங்க. மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் மற்றும் அவரது நண்பர்களோடு சேது சாஹிப், முகமது ரியாசுதீன், ஃபைசுல் அகமது என அவரோடு கைதான 7 பேருக்குமே நீதிமன்றம் காவல் வழங்கி அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் ஜாமீன் கோரி மனுவை அம்பத்தூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றம் ஜாமீன் கோரி துக்ளக் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டாங்க. அந்த மனுவில் தனக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. இந்த மனு பார்த்தீங்கன்னா சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எஸ் கோவிந்தராஜன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பிலிருந்து தன்னிடம் இருந்த எந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்படாத நிலையில் தன்னை கைது செய்துள்ளதாகவும் இந்த வழக்கில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை டிசம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க உத்தரவிட்டிருக்காங்க. இதையடுத்து ஜாமீன் மனு மீதான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி பார்த்தீங்கன்னா ஜாமீன் மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்காங்க. மன்சூர் அலிகானுடைய மகன் துக்ளக் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் விஸ்காம் படித்து வருகிறார். மேலும் இவர் ஒரு படத்தில் துணை இயக்குநராக பணிபுரிவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மன்சூர் அலிகானுடைய மகன் கைது மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தந்தை பார்த்தீங்கன்னா எதையா இருந்தாலும் சட்ட ரீதியாக நாங்கள் சந்திக்க தயார் என்று மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பேட்டியும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.